வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் டைட் கார்னர்ஸ் ரிட்டன் பை எட்வர்ட் வெரால் லூக்கஸ். இவங்க ஒரு இங்கிலீஷ் ஹியூமரிஸ்ட், எஸ்ஸேயிஸ்ட், பிளேரைட், பயோகிராஃபர், பப்ளிஷர், போயட், நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் எடிட்டர். இந்த லெசன் எதை பற்றி இருக்கும்னா, இந்த ஈவி லூக்கஸும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து குரூப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேஸ் பண்ண ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், அதாவது உடல் ரீதியான பிரச்சனையும் இல்லைன்னா மென்டல் ப்ரெஷர்ஸ், அதாவது மன ரீதியான பிரச்சனையையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுறாங்க. அப்படி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப வந்து ஈவி லூக்கஸோட டர்ன் வருது. அப்போ வந்து அவர் வந்து அவரோட மென்டல் ப்ரெஷர், அதாவது ஒரு மன ரீதியான பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணாரு, அதுவும் ஒரு ஆக்ஷன் ஹவுஸ்னால் என்னன்னா, ஒரு ஏழு நிறுவனத்தில் அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனையை வந்து ஷேர் பண்ணுறாரு. எப்படி அங்கே வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாரு, எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து அவமானப்படாமல் வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறாரு. அதுதான் நமக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேஸ் பண்ண கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ண அட்வென்ச்சர் பற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறான்னா, பிரிட்டானி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து ஒரு நாள் வந்து அவன் கடல் அலையில் மாட்டிட்டானான், அதாவது டைடில் மாட்டிக்கிட்டான். அதுலேருந்து எப்படியோ அவன் வந்து உயிர் தப்பி வெளியே வந்திருக்கான். ஸோ அந்த சிச்சுவேஷனை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் யானை மேலே வந்து உட்கார்ந்துருந்துருக்கான். அப்போ வந்து அங்கே வந்து ஒரு wounded டைகர், அதாவது ஒரு அடிபட்ட ஒரு டைகர் வந்து வந்திருக்கு. அந்த டைகர் இவன் உட்கார்ந்துருந்த அந்த எலிஃபெண்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணுறான். தேர்ட் ஃப்ரெண்டோட லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாள் வந்து அந்த அவங்களோட வீடே எரிஞ்சிட்டு இருந்திருக்கு, அதாவது பேர்ன் ஆகிட்டு இருந்திருக்கு. அந்த டைமில் டாப் ஸ்டோரே, அதாவது மேல் மாடத்தில் நின்றுட்டு அவன் வந்து உயிர் தப்பிச்சிருக்கான். ஃபோர்த்து ஃப்ரெண்டு என்ன ஷேர் பண்ணுறான்னா, அவன் வந்து ஒரு வாரில் வந்து கடுமையாக இவன் தாக்கப்பட்டிருக்கான். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஃபேஸ் பண்ண சிச்சுவேஷனை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாருமே ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், நீங்கள் ஃபேஸ் பண்ண ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் பற்றியே பேசுகிறீங்க, இதை தாண்டி மென்டல் ப்ரெஷர்ஸும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். நான் வந்து அந்த மாதிரியான ஒரு டைட்டஸ்ட் கார்னரை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எட்வர்ட் வெரால் லூக்கஸ், அதாவது நம்ம ஆத்தர் வந்து அவங்களோட சிச்சுவேஷனை ஷேர் பண்ண போகிறாங்க. எட்வர்ட் வெரால் லூக்கஸ் வந்து அவர் ஃபேஸ் பண்ண டைட்டஸ்ட் கார்னர், அதாவது ஒரு கஷ்டமான தருணம் எங்கே வச்சு நடந்திருக்குன்னா, கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் நடந்திருக்கு. அதாவது ஒரு ஆக்ஷன் ஹவுஸ், அதாவது ஒரு ஏலக்கடையில் வச்சு தான் அவரோட இந்த பேட் சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நாள் எட்வர்ட் லூக்கஸோட ஃப்ரெண்டு ஒரு நாள் அப்ராட்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அப்படி வந்திருக்கிறப்ப தன்னோட ஃப்ரெண்டு கூட லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போகிறப்ப வந்து அவங்க கிங் ஸ்ட்ரீட்டையும் அப்படி பாஸ் பண்ணி போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு சேல் ரூம் இருந்திருக்கு. சேல் ரூம்னா என்னென்னா, விற்பனை அறை, அதாவது பொருட்கள் எல்லாம் விற்பாங்கள்ல, அந்த ரூம் வந்து இருந்திருக்கு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு இங்கே போகலான்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காரு. அந்த இடமே அப்படி ஃபுல்லாகி போய் இருந்திருக்கு, அதாவது நிறைய பீப்புள் வந்து அங்கே இருக்காங்க. அந்த சேல் ரூமில் ஒவ்வொரு பொருளையாக ஏலம் விடுறாங்க. ஸோ அப்படி விடுறப்ப பார்பிசான் பிக்சர், அதாவது பார்பிசான் அந்த ஓவியங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க வந்து ஏலம் விடுறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான பிக்சர்ஸ் கூட 2000 3000 அப்படின்லாம் சொல்லி வாங்குறாங்க. அந்த பிக்சர்ஸ்லாம் எது ரிலேட்டடாக இருக்குன்னா, ஃபாரஸ்ட் சீன் இருக்குது, பூல், அதாவது நீச்சல் குளங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி பூல்ஸ் அட் ஈவினிங், ஷெப்பர்டஸஸ், அதாவது ஆடு மேய்க்கிறவங்க, இந்த மாதிரியான ரெகுலர் பிக்சர்ஸ் தான் அந்த ஓவியங்களில் இருக்குது. இந்த மாதிரி இப்போ பிக்சர்ஸ் எல்லாம் ஏலம் விடுறப்ப இவரும் இவரோட ஃப்ரெண்டும் வந்து அங்கே உட்காந்து கொஞ்ச நேரமாக அதை வாட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எட்வர்ட் லூக்கஸ்க்கு வந்து ஒரு ஐடியா தோணுது, நம்மளும் ஏதாவது ஃபன் பண்ணி விளையாடலாமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதனால இவரும் ஏலம் கேட்க வந்து தொடங்குறாரு. எட்வர்ட் லூக்கஸ் கிட்ட ஏலம் கேட்கறதுக்கு போதுமான அவர்கிட்ட மணி கூட இல்லை, ஆனாலும் ஒரு ஃபன்னுக்காக ஏலம் கேட்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவரோட பேங்க் பேலன்ஸே 63 பவுண்ட் மட்டும்தான் இருக்குதான். அதாவது அவர் வச்சிருக்க ஏதாவது பொருள் எல்லாம் கொடுத்து கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட 500 பவுண்டு கூட அவரால் கடன் கூட வாங்க முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கூட அவர்கிட்ட இல்லை. அதாவது ஏதாவது டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்கணும், மணி வந்து பாரோ பண்ணணும்னா கூட அவர்கிட்ட அந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஆனாலும் இவர் வந்து ஏலம் கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டாக கேட்கலான்னு முடிவு பண்ணுறாரு.
அப்படி இந்த எட்வர்ட் லூக்கஸ் வந்து ஏலம் கேட்க முடிவு பண்ணி கேட்குறப்ப வந்து அவரோட ஃப்ரெண்டு, அதாவது அப்ராட்ல இருந்து வந்திருக்க அந்த ஃப்ரெண்டு வந்து வார்ன் பண்ணுறாரு, வேண்டாம் நீ இப்படிலாம் பண்ணாத, ஒருவேளை நீ மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறாரு. அதுக்கு எட்வர்ட் லூக்கஸ் அப்படிலாம் நான் மாட்ட மாட்டேன், நான் அவ்வளோத்துக்குள்ள ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டினியூஸாக ஏலம் கேட்க தொடங்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு இவர் எந்த பொருளையுமே ஏலத்தில் மாட்டலை. அதாவது இவர் ஒரு விலையை சொல்கிறாருன்னா அதுக்கு கூட விலை கொடுத்து இன்னொருத்தர் வாங்கிடுறாங்க. ஏன்னா இவர் ஒரு ஃபண்ணுக்காக தானே இதை பண்ணுறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அங்கே வந்து ஒரு பிக்சரை வந்து காமிக்கிறாங்க. அது எப்படி இருக்குதுன்னா அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஹேட் வந்து போட்டிருக்காரு அந்த பிக்சரில், அதாவது ஒரு தொப்பி போட்டிருக்காரு. அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னா ஏ ஷார்ட் ரெட் ஃபேஸ்ட் மேன், அதாவது ஒரு ரெட் கலரில் ஃபேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிக்சரை வந்து ஏலம் விட போகிறாங்க. ஸோ ஏற்கனவே நிறைய பொருட்களை வாங்கின ஒரு டீலர் வந்து அந்த பிக்சரை ஒரு ஹை ரேட்டுக்கு கேட்குறாரு. அதாவது அந்த பிக்சரை வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹை ரேட்டுக்கு அந்த டீலர் வந்து கேட்குறாரு. அதை பார்த்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எதனாலன்னா முன்னாடி விடப்பட்ட அந்த ஏலங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்போவுமே 50 அல்லனா 100 கினியாஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ரேட்டு சொல்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட வந்து ஒவ்வொரு டீலரும் கேட்டு ஏலம் வந்து முடிப்பாங்க. ஆனால் இது ஸ்டார்டிங்லேயே ஹை ரேட்டுக்கு ஒரு டீலர் வந்து கேட்டிருக்காரு. அதாவது ஸ்டார்டிங்லேயே அந்த பிக்சரை 4000 கினிஸ்க்கு வந்து அந்த டீலர் வந்து கேட்டிருக்காரு. எட்வர்ட் லூக்கஸ் வந்து இப்போமாவது அமைதியாக இருக்காமல் அவரு கூட கொஞ்சம், அதாவது 50 கினிஸ் வந்து ஆட் பண்ணி திரும்ப வந்து ஏலத்துக்கு அதை விட அதிகமான தொகையாக வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி எட்வர்டு லூக்கஸ் வந்து கூட 50 கினிஸ் வந்து ரைஸ் பண்ணி கேட்டோன்னா அங்கே உள்ள வந்து ரொம்ப அமைதியாக காணப்படுது. அதாவது எல்லாருமே அப்படி ஷாக்கில் அப்படி குவைட்டாக இருக்காங்க. எட்வர்ட் லூக்கஸ் வந்து ஏற்கனவே கேட்ட டீலர் வந்து இதை விட அதிகமான தொகையாக வந்து கண்டிப்பாக கேட்பாருன்னு சொல்லிட்டு இந்த ரேட்டை வந்து சொல்லிட்டாரு. ஆனால் வந்து அந்த டீலர் எட்டி பார்க்குற அவர் அது பாட்டுக்கு அமைதியாக இருக்காரு. எட்வர்ட் லூக்கஸ்க்கு பயம் தாங்க முடியல. ஐயோ இந்த பிக்சரை நம்ம தான் வாங்கணும் போலயே, ஃபண்ணுக்காக தானே இப்படி பண்ணோம், மாட்டிப்போம் போலயேன்னு சொல்லிட்டு அப்படி பயத்திலே இருக்காரு. அப்போ அங்கே உள்ள ஆக்ஷனியர், அதாவது ஏலம் விடுறவங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து 4050 கினிஸ்க்கு வந்து இந்த பிக்சரை கேட்டிருக்காங்க, இதை விட கூட யாராவது கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் உள்ளவங்கள பார்த்து கேட்குறாங்க. ஆனால் அடுத்து வந்து இதை விட ரைஸ் பண்ணி, அதாவது ரேட்டை ரைஸ் பண்ணி வாங்குறதுக்கு வந்து யாருமே ரெடியாக இல்லை. அதனால அதாவது அந்த ஆக்ஷனை வந்து முடிச்சுக்கலாம், அந்த ஏலத்தை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த ஹேமர் ஃபெல் பண்ணுவாங்கல்ல, அதாவது சுத்தியில் வச்சு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி அடிக்கிற சத்தம் வந்து கேட்குது. அதாவது 4050 கினிஸ் ஒரு தடம் 2 தடம் 3 தடம் அந்த மாதிரி சுத்தியில் வச்சு ஃபெல் பண்ணுவாங்கல்ல, ஹேமர் ஃபெல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. எட்வர்ட் லூக்கஸ் அப்படியே மனசு உடஞ்சு போயிட்டாரு. அவருக்கு என்ன பண்ணன்னே தெரியல. அதாவது 63 பவுண்டு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. அனதர் 500 பவுண்ட் வந்து பாரோ பண்ணணும்னா கூட அவர்கிட்ட போதுமான அந்த எதுவுமே செக்யூரிட்டிஸ், அதாவது டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. ஆனாலும் இப்போ வந்து அவருக்கு வேற வழி இல்லை. இவர் தான் கண்டிப்பாக அந்த பெயிண்டிங்கை வந்து வாங்கி ஆகணும். அதாவது எட்வர்ட் லூக்கஸ்க்கு அந்த பிக்சர் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பாக 4050 கினிஸ் கொடுத்து அந்த ஏலத்தை வந்து அவர் கண்டிப்பாக வாங்கி தானே ஆகணும். இப்போ எட்வர்ட் லூக்கஸ்க்கு வேற வழி இல்லை, கண்டிப்பாக அந்த பிக்சரை வந்து காசு கொடுத்து வாங்கி தான் ஆகணும். அதனால வந்து சரி ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள அப்ராட் ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்ப தான் தெரியுது, பார்த்தா அந்த ஃப்ரெண்டு வந்து அப்போவே விட்டுட்டு ஓடிட்டாரு. அதாவது ஓடி வீட்டுக்கெல்லாம் போல எங்கே போயிருக்காருன்னா ஒரு கீழே போய் ஒரு ரூமில் இருந்து குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதுக்காக போயிருக்காரு. ஏன்னா நல்லா வசமாக மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவரோட ஃப்ரெண்டு வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. அதுவும் தனியாக ஒரு இடத்துக்கு போய் அந்த மாதிரி ரொம்ப லவுடாக வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. எட்வர்ட் லூக்கஸ் அப்படியே அப்படி ஷாக்காக இருக்காரு. என்ன பண்ணுறதுன்றே தெரியல. அவருக்கு வந்து ஒரு உணர்ச்சியே இல்லை. இப்போ வந்து அவர் கார்டை எடுக்கிறாரு. அதாவது எப்படியும் மணி கொடுத்ததுன்னு ஆகணும். ஸோ அந்த கிளர்க்கு வந்து மணி கேட்டதுனால அந்த கார்டை எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன பண்ணுறது, பிக்சருக்கு மீதி அமௌண்ட்டை நம்ம எப்படி கொடுக்குறது, யார்கிட்ட இருந்து வாங்குறது, அந்த மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அவரோட கொடுத்த அந்த கார்டில் வந்து 63 பவுண்ட் மட்டும்தான் இருக்கும். அதை கண்டுபிடிச்ச பிறகு கண்டிப்பாக எப்படியும் ரிமைனிங் அமௌண்ட் கேட்பாங்கல்ல, ஸோ யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் வெரால் லூக்கஸ் வந்து யோசிக்க தொடங்குறாரு. யாருக்கிட்டலாம் கடன் வாங்கலாம், அங்கிள் கிட்ட வாங்கலாமா, இல்லைன்னா எந்த பர்சன் கிட்டலாம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் வந்து அப்படி ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா மணி லெண்டர்ஸ் யாராவது இருப்பாங்கல்ல, அதாவது வட்டிக்கு கொடுக்குறவங்க யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இல்லைன்னா அந்த கிறிஸ்டி, அதாவது அந்த ஏலக்கடையில் வேலை பார்க்குற ஏதாவது ஸ்டாஃப் கிட்ட வந்து அவரோட
சிச்சுவேஷனை சொல்லி, அதாவது என்கிட்ட காசுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிச்சுவேஷனை சொல்லி எப்படியாவது இதுலேருந்து வெளியே வந்துடலாமா அப்படி கூட யோசிச்சு பார்க்குறாரு. ஆனாலும் அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே அன்சிம்பத்தட்டிக்காக இருக்காங்க, அதாவது பார்க்க இரக்கமற்றவங்களாம் பார்க்க தெரியுறாங்க. அதனால நம்ம வந்து மிஸ்டேக்காக நான் வந்து கேட்டுட்டேன் ஏலம் அப்படின்னு சொன்னாலும் நான் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா மிஸ்டேக்காக கேட்டேன்னு சொன்னால் யார் நம்புமா? ஒரு ரீசனான, அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசன் இருந்தால் கூட யாராவது நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் லூக்கஸ் வந்து திங்க் பண்ணுறாரு. இப்போ வந்து அங்கே சேல் பண்ணுறது வந்து ஒரு எண்டுக்கு வந்துட்டு, அதாவது எல்லா பிக்சர்ஸும் சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே வந்து உள்ள டேபிளை சுற்றி எல்லாருமே செக்கை வந்து நீட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்கவுங்க வாங்கின பிக்சர்ஸ்க்கு வந்து அந்த செக்கு கொடுக்கறதுக்காக அப்படி சுற்றி கேதர் ஆகி போய் இருக்கிறாங்க. ஆனால் எட்வர்ட் லூக்கஸ் மட்டும் அப்படி தனியாக நின்றுட்டு இருக்காரு. அதாவது லாஸ்ட்டாக நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. இப்போ அவரோட அப்ராடு ஃப்ரெண்டும் அவர் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டாரு. அப்படி அந்த ஃப்ரெண்டு வந்து நின்னதும் ஒரு சில செகண்ட் தான். ஏன்னா வந்து அவருக்கு வந்து சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. அதாவது எட்வர்ட் லூக்கஸோட ஃபேஸை வந்து பார்த்தோன்னு திரும்பியும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரோட கர்ச்சீஃபை எடுத்துட்டு அப்படியே வாயில் அப்படி பொத்தி வச்சுட்டு திரும்பியும் ஓடி போய் அப்படி மறைஞ்சிக்கிறாரு. ஓடி போய் தனியாக நின்று சிரிச்சுட்டே இருக்காரு. எட்வர்ட் லூக்கஸ் என்ன நினைக்கிறாருன்னா, அவரோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை ஒரு நாளும் பண்ணதே இல்லை. அதாவது ரொம்ப பயத்தால் அவரோட கால்கள் கூட ரொம்ப அப்படி ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி, ஒரு வெளிரி போன மாதிரி, ஒரு பயத்தோடு அப்படி நடுக்கத்தோடு நின்றுட்டு இருக்காரு. அப்படி நின்றுட்டு இருக்கப்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது. அதாவது ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் வந்து நடக்குது. என்ன சிச்சுவேஷன் நடக்குதுன்னா, எட்வர்ட் லூக்கஸோட காது பக்கத்துல ஒரு வாய்ஸ் கேக்குது. என்ன வாய்ஸ் கேக்குதுன்னா, நீங்க தானே அந்த டாபிக்னி, அதாவது டாபிக்னி அப்படிங்கிற பிக்சரை வந்து ஏலத்துல வாங்கினது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே எட்வர்ட் லூக்கஸ் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தலையசைக்கிறாரு. உடனே அந்த பர்சன் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே 4000 கினீஸ்க்கு வந்து அந்த பிக்சரை வந்து ஏலத்துக்கு கேட்டவர் இப்போ வந்து அதை விட ஒரு 50 கினீஸ் வந்து அதிகமாக கொடுத்தா நீங்கள் அந்த பிக்சரை அவருக்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அதாவது நீங்கள் கேட்ட ஏலத்தை விட ஒரு 50 கினீஸ் ரைஸ் பண்ணி அமௌண்ட் தராங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிக்சரை அவங்களுக்கு கொடுத்துருவீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து கேட்குறாரு. இப்போ எட்வர்ட் லூக்கஸ்க்கு ஒரே சந்தோஷம். அதாவது ஒரு மெசஞ்சர் ஆஃப் காட், அதாவது ஒரு கடவுளோட ஒரு தூதுவனே பக்கத்தில் நின்று அப்படியே கேட்குற மாதிரி அவருக்கு வந்து தோணுது. அவருக்கு வந்து மனசுக்குள்ள அப்படியே அவரை கட்டி பிடிச்சி நல்ல வேளை என்னை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்த கண்ணீரே வடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது. எட்வர்ட் லூக்கஸ் வந்து இப்போ அந்த பர்சன் கிட்ட வந்து கேட்குறாரு, இதுதான் உங்க டீலர் வந்து கேட்குற அதிகபட்ச விலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதாவது 4050 கினீஸ்க்கு இவர் வாங்கியிருக்காருல்ல, ஸோ 4100 கினீஸ் தான் உங்கள் டீலரால் கொடுக்க முடியுமா, இதுதான் அதிகபட்ச விலையா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த சிச்சுவேஷனில் அப்படி யோசிச்சு கேட்குறாரு. அதுக்கு அந்த பர்சன், நான் வந்து அதை சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து எவ்வளோக்கு நாங்கள் வந்து பிக்சரை வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு எட்வர்ட் லூக்கஸ் வந்து, நீ வந்து அவங்க கிட்ட போய் சொல்லு, நான் வந்து 100 வந்து எடுத்துக்கிறேன், 100 கினீஸ் வந்து நான் கூட எடுத்துக்கிறேன்னு போயிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இவர் கேட்ட மாதிரியே 100 கினீஸ் கூட கொடுத்து அந்த பிக்சரையும் வாங்கிடுறாரு. இப்போ எட்வர்ட் லூக்கஸ்க்கு வந்து ஒரே சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தில் அவரோட ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சி இப்போ இவர் சிரிக்க தொடங்குறாரு. அதாவது காசே இல்லாமல் ஒரு பொருளை ஏலத்துக்கு வாங்கி அவர் வாங்கின விலையோட கூடையும் கொடுத்து அந்த 100 கினீஸ் வந்து அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு. ஸோ அதை நினச்சி அவரோட, அதாவது எட்வர்ட் லூக்கஸ் வந்து அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சிரிக்கிறாரு. ஆனால் அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து இவர் கையில் வச்சிருக்க அந்த செக்கை பார்த்த உடனே அப்படியே லைட்டாக வந்து கவலையாயிடுறாரு. எட்வர்ட் லூக்கஸ் வந்து சொல்கிறாரு, எப்படியோ என்னோட லக்கில் வந்து நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் ஒன்று வந்து இந்த சேல் ரூமுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா, அதாவது இந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து கிறிஸ்டிஸ் அப்படிங்கிற ஏலக்கடைக்கு வந்து நான் கூட்டிட்டு வராமல் இருந்திருந்தா உனக்கு வந்து இந்த மாதிரி காசு வந்து கிடைச்சிருக்காது, அதை மட்டும் நீ வந்து மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு. அதுக்கு எட்வர்ட் லூக்கஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இதை வந்து ஒரு நாளும் மறக்க மாட்டேன், இங்கே நடந்த இந்த இன்சிடெண்ட் வந்து என்னோட மனசுக்குள்ளே ஒரு தீயை வச்சு எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி என்னோட ஹார்ட்டில் வந்து அப்படி பதிஞ்சு போயிடும். ஏன்னா இது வந்து என்னோட லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு டைட்டஸ்ட் கார்னர், அதாவது ஒரு கஷ்டமான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்வர்ட் லூக்கஸ் வந்து சொல்கிறாரு. இதோட இந்த லெசன் முடியுது. உங்களுக்கு இந்த லெசன் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை வே ஆஃப் டீச்சிங், லைக் மை சேனல், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.